லாங்குவேஜ் சேனல் பட்டுக்குட்டி அனைவருக்கும் அன்பு அம்மாவின் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிங்களா? தமிழ் ஹிந்தி ரெண்டையும் முடிச்சிங்களா? தினம் அதை பார்த்துட்டே வந்தீங்களா? அடுத்தது தமிழ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? लैंग्वेज एक्सप्लोरर प्यारे बच्चों को हिंदी माता जी का नमस्कार. ஓகே, அடுத்ததான் நம்ம மீதி இருக்கிற உயிரெழுத்துக்களையும் பார்த்துடுவோம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது படத்தோட பேர் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச படம் தான். எறும்பு, எலுமிச்சை, எலி. பாருங்க, எறும்பு, எலுமிச்சை, எலி. இதில் எல்லாத்துலேயும் முதல் எழுத்து பாருங்க, இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஏ. இந்த எழுத்தோட பெயர் என்னன்னா ஏ எழுத்து. இந்த எழுத்தோட பெயர் ஏ. இந்த எழுத்தோட பெயர் ஏ எழுத்து. ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி. எலி எலி பார்க்கவே பாருங்க எப்படி இருக்கு, சமத்தா இருக்கு. ஆனா பயங்கர சேட்டக்கார எலி இல்லையா? உங்களை மாதிரியே. ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏ. இங்க பாருங்க, ஏணி. ஏணி தெரியும் இல்லையா? நம்ம எப்படி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே போகிறோமோ அந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம பெறணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போகணும் இல்லையா? படிப்பும் அதே மாதிரி தான். ஒவ்வொன்றா கற்றுக்க நம்மளுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உயர்த்திட்டே போகும். ஓகே, இது ஏணி. இது ஏலக்காய். கமகம ஏலக்காய். டீ குடிக்கணும் போல இருக்கு, ஏலக்காய் டீ. அடுத்து ஏழு. இங்கிலீஷ்ல 7 படிச்சிருப்பீங்க இல்லையா? தமிழ்ல அது பேரு ஏழு. இந்த பாருங்க, எல்லாத்துலயும் முதல் எழுத்தா இருக்கிறது ஏ. இந்த எழுத்தோட பெயர் ஏ. இந்த எழுத்தோட பெயர் ஏ. முன்ன நம்ம போன இது ஸ்லைட்ல பார்த்தது ஏ. இது ஏ. ஏ ஏணி, ஏ ஏலக்காய், ஏ ஏழு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஐ. ஐ பாருங்க, ஐ ஐந்து. இங்கிலீஷ்ல நீங்க 5 சொல்லியிருக்கலாமா? 5 வந்து தமிழ்ல ஐந்துன்னு சொல்லுவோம். ஐ ஐந்து, ஐ ஐம்பது, ஐ ஐவர். ஐவர்னா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, 1 2 3 4 5. உங்களை மாதிரி 5 பட்டுக்குட்டிகள் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி 5 பேர் சேர்ந்திருந்தா அது என்ன சொல்லுவோம்னா ஐவர் அப்படி சொல்லுவோம். ஓகே, இந்த எழுத்தோடைய பெயர் ஐ. ஐ ஐந்து, ஐ ஐம்பது, ஐ ஐவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்து பாருங்க, படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. ஒட்டகம் பாலைவன பகுதிகளில் இருக்கும் இல்லையாமா? ஒட்டகம். இது ஒலிபெருக்கி. நம்மளுடைய கொஞ்சமா வரக்கூடிய சத்தத்தையும் வேகமா நிறைய பெருக்கி காட்டும். சத்தத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்தி காட்டுறதுனால தான் இதுக்கு பேரு ஒலிபெருக்கி அப்படி சொல்றோம். அடுத்தது ஒலிப்பான். பாம் பாம் பாம்னு ஒலிக்குது இல்லையா? அதனால இது பேரு ஒலிப்பான். ஓ. இந்த எழுத்தோட பெயர் ஓ எழுத்து. பாருங்க, எல்லாத்துக்கும் முதல் எழுத்தா வந்திருக்கு இல்லையா? ஓ ஒட்டகம், ஓ ஒலிபெருக்கி, ஓ ஒலிப்பான். ஓ ஒட்டகம், ஓ ஒலிபெருக்கி, ஓ ஒலிப்பான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஓ. ஓ ஓணான். அம்மா பார்க்கவே பயமா இருக்கு, நாய் மாதிரியே இருக்கு இல்லம்மா? ஆனா ரொம்ப டேஞ்சர். ஓ ஓணான். ஓ ஓடம். அப்பா, தண்ணியில இந்த ஓடத்துல உட்காந்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஜாலியா இருக்கும். நான் கூட போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாவும் இருந்துச்சு. ஓ ஓடம். ஓ ஓலை. நம்ம இலை படிச்சோம்மா, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒவ்வொரு மரத்துல இருக்கிறத வந்து இலைன்னு சொல்லுவோம். ஒரு சிலதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பனை மரத்தோட இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இலையை வந்து என்னன்னு சொல்லுவோம், இலைன்னு சொல்லாம ஓலை சொல்லுவோம்.
தென்னை மரத்தில் இருக்க இலை இருக்குல்லையே அதை இலைன்னு சொல்லாமல் கீற்றுன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்மளுக்கு பேர் தனித்தனியாக வச்சுருக்காங்க பெரியவங்க. இது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஓ ஓணான், ஓ ஓடம், ஓ ஓலை. அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து ஔ. இந்த எழுத்துடைய பெயர் என்னன்னா ஔமா. ஔ ஔவையார். இவங்க தமிழ்ல நிறைய பாடல்களும் கதைகளும் சொல்லியிருக்காங்க. ஔ ஔவையார். குட்டிக்காக நிறைய கதைகளும் சொல்லியிருக்காங்க. ஔ ஔடதம். ஔடதம் மெடிசன் இருக்குல்லையே, அதை தமிழ்ல ஔடதம் சொல்லுவாங்க. ஔ ஔவையார், ஔ ஔடதம். இவ்வளவுதான் உயிரெழுத்துக்கள் முடிஞ்சது. அடுத்தது ஒண்ணே ஒண்ணு ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த ஆயுத எழுத்தோட பெயர் அக்கு. அந்த ஆயுத எழுத்தோட பேரு அக்கு. அக்கு எஃகுவாள். அக்கு எஃகுவாள். என்னென்ன எழுத்துக்களை படிச்சிருக்கோம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன எழுத்துக்களை முடிச்சிருக்கோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் எழுத்து என்ன படிச்சோம்? அ எழுத்து. அடுத்தது ஆ. அடுத்து இ. அடுத்து ஈ. அடுத்து உ. அடுத்து ஊ. அடுத்து ஏ. அடுத்து ஏ. அடுத்து ஐ. ஐ. அடுத்து ஓ. அடுத்து ஓ. அடுத்து ஔ. இங்க பாருங்க. இதுல ரெண்டு கலரா உங்களுக்கு தெரியுதாமா? இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஒலிக்கும் பொழுது, சத்தம் சொல்லும் பொழுது ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படி சொல்லணும். இந்த மஞ்சள் கலர்ல தெரியுது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படி சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? இங்க பாருங்க. அ அம்மா அப்படி வரணும். அம்மாக்கு பதிலா ஆ சொல்லி ஆமா அப்படி சொல்ல முடியுமா? தப்பு இல்லையா? அதனால எழுத்துக்களை சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு கரெக்டா ஆ சொல்லணுமா, ஆ சொல்லணும். இப்போ ஆடுன்னு வருது, அதுக்கு ஆ போட்டு அடு அப்படி இப்ப சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது இல்லையா? அதனால சொல்லும் பொழுதே அதனுடைய உச்சரிப்பை நம்ம சரியா கத்துக்கணும். ரொம்ப 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 ஈஸிடா. ஓகேவா? ஓகே. அடுத்ததான் நம்ம ஹிந்தி பார்க்கலாம். ஹிந்தி எழுத்துக்களை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்போக்கன் பார்க்கலாமா? In our first video, we saw swar. Swar में a, i, u, u. What we saw? A, i, u, u. Now we are going to see remaining letters. देखें? Okay. First letter है री. क्या है? री. What is this? री is the letter. री से रीतु. री फॉर रीतु. रीतु का मतलब है सीजन. क्या है? सीजन. री से ऋषि. क्या है? री से ऋषि. ऋषि का मतलब क्या है? सेंट. वेरी गुड. री से रीतु. री से ऋषि. अब दूसरा लेटर है ए. अब नेक्स्ट क्या है? ए. ए फॉर एक. What is in English? One. A for एक. What is the first letter? A. A for एक. A for AD. What is the meaning of AD? Means feet. What is the meaning? AD means feet. A for एक. A for AD. Good. Next one. I. What is the next letter? I. I for Airavat. What is mean by Airavat? Elephant. What is mean by Airavat? Elephant. One another name is Hathi. Airavat and Hathi. I for Airavat. What is the next one? I for Ainak. I. What is the first letter? I. I for Ainak. Repeat with me.
I for Inax spectacles. What is the mean by spectacles? Very good. Next one. O. What is O? Very good. O for Odini. What is the first letter? O. Odini means dupatta. Dupatta. O for Odini. O for the next one is Oakley. What is mean by Oakley? Mortar. Okay. O for Oakley. What is the first letter? O. O for Odini. O for Oakley. Very good. The next one. Ow. What is the next one is? Ow. Ow for Aushad. What is Aushad means? Honey. Wow. Very tasty. You will add in the milk also, no? That is honey. Ow for Aushad. And what is the first letter is this? Ow. Ow for Aurat. Who is Aurat? Our mummy is Aurat. Okay, women as well as lady. Au say Aushad. Au say Aurat. Very good. The next one is What is this? The letter is only one. Picture is there. Angur. What is the grapes? Angur. We will say Angur. Repeat with me. Angur. The next last letter is Aha. There is no picture is this. Aha. Aha. Okay. Okay. We saw the remaining letter, and now you will say what is the letters we learned. First letter is A. Very good. Next letter is A. Third letter is E. Fourth letter is E. Fifth one U. Sixth one U. Seventh one Re. Eighth one A. Ninth one I. 10th one is O. 11th one OU. 12th one और last letter है AHA. How many letters are there? How many letters? 13 letters. Very good. We finished 13 letters in swar. माने vowels. Okay, वो color box है ना? What is the color is? You have to drag the letter. That's why the separate colors is there. That is A, and then fourth one is E, and then sixth one is U. Very good. The three letters you should drag the letters. That's why that is a separate color is there. So A, E, U, Re. A, I, O, Ow, Aha. Very good. Claps yourself. We learned 13 letters. Oh. And the last letter is letter. அடுத்து ஸ்போக்கன் டைம். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா உன் பெயர் என்ன? மை நேம் இஸ் அனிதா. இதை நீங்க ஹிந்தியில எங்களுக்கு சொல்லித் தரணும் மேம். What is your name? Meaning आपका नाम क्या है? இது எப்படி தெரியுமாங்க சொல்லணும்? आपका नाम क्या है? My name is Anita. It's mean मेरा नाम अनीता है. हिंदी में मेरा नाम अनीता है. How are you அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க? அதுக்கு I am fine. நான் நல்லா இருக்கேன். இது எப்படி ஹிந்தியில கேக்குறது? How are you means आप कैसे हो? आप कैसे हो? I am fine. मैं ठीक हूँ. I am fine means मैं ठीक हूँ. What are you doing? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am studying. நான் படிச்சிட்டு இருக்கேன். இத ஹிந்தியில எப்படி கேக்குறது? आप What are you doing?
आप क्या कर रहे हो? आई एम स्टडिंग. मैं पढ़ रहा हूँ. கேள்வி, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நீங்க எங்கிருந்து வரீங்க? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்னா நீங்க எங்கிருந்து வரீங்க? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டெல்லி. நான் டெல்லியிலேருந்து வரேன். இதை வந்து ஹிந்தியில் கேட்கணும்னா இல்லை ஹிந்தியில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? वेर आर यू कमिंग फ्रॉम ना, आप कहाँ से आए हो? आप कहाँ से आए हो? आई एम कमिंग फ्रॉम दिल्ली. मैं दिल्ली से आया हूँ. मैं दिल्ली से आया हूँ. ஓகே. why did you கம் here அப்படின்னா இங்கே எதுக்காக வந்தீங்க? டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நண்பர்களை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். why did you come here? நீங்க இங்கே எதுக்காக வந்தீங்க? எதற்காக வந்தீங்க? டு மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக இல்லை சந்திக்கிறதுக்காக வந்தேன். இது எப்படி? Did you come here? ना, आप यहाँ क्यों आए हो? आप यहाँ क्यों आए हो? टू मीट माई फ्रेंड्स, दोस्तों से मिलने के लिए. दोस्तों से मिलने के लिए. ओके मैम, हिंदी कத்துக்கிட்டீங்களா? Do you learn Hindi? All of you learn Hindi? ஓகே ஃபாத்திமா மேம், எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. இருந்தாலும் இந்த வீடியோவை நான் திரும்ப நான் கேட்டு இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக கற்றுக்கிறேன். அது வரலும் நம்ம பட்டுக்குட்டி அனைவர்களுக்கும் நம்மளுடைய வணக்கத்தை சொல்லிக்கலாம். பட்டுக்குட்டி அனைவருக்கும் அனிதம்மாவின் வணக்கங்கள். My dear children, like the channel, share the channels and don't forget to subscribe our channel. Click icon bell. Okay, bye bye. Thank you. Dhanyavad.